அக்கிரம சிந்தை மாறணுமே. அக்கிரம சிந்தை கொண்டு இருந்தால் அப்படி வீணாய் போயிடுவோம். நம்ம அக்கிரம சிந்தனை நமக்குள்ள அக்கிரம சிந்தனை நம்ம மற்றவங்களை செய்ய தேவையில்லை. ஆனால் சிந்தனையை கர்த்தர் பார்க்குறாரு. சிந்தனையை ஆராய்ந்து அறிகிறவர். நம்மளோட சிந்தனையை ஆராய்ந்து அறிகிறவர். நம்ம இடத்துல பாவம் இல்லைன்னு சொன்னால் அவன் யாருங்க? பொய்யன், அவன் வீணன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அவன் பொய்யனாக இருக்க நம்ம. அப்போது நம்மளோட சிந்தனையில் இருக்கிற பாவ அருவருப்புகள், சிந்தனையால் நம்ம என்ன பாவம் செய்கிறோம். நினைவு பட்டணம், அது நினைவு பட்டணத்தை கர்த்தர் திருப்பி அவனை எடுத்துக்கொண்ட காரணம் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்க? கூடி தேவ சமூகத்தில் தாழ்த்துனாங்க. ஆனால் சோதோம் குமோராவை கர்த்தர் அழிச்சார். ஏன் அழிக்கணும்? எதுக்காக அழிக்கணும் அப்படின்னா, சோதோம் குமோராவில் நினைவு கூட அசிங்கமாக இருந்தது, நினைவு கூட அருவருப்பாக இருந்தது. அதனால தான் நினைவில் கூட அக்கிரம சிந்தை கொண்டு இருந்தாங்க. தாவீது சொல்கிறாரு, நான் அக்கிரம சிந்தை கொண்டு இருந்தேன் அப்படிங்கிறாரு. அப்போ நம்ம சிந்தை, நம்ம கொடுக்குற சிந்தை அக்கிரமமாக இருக்குது, நம்ம கண் பார்வை அக்கிரமமாக இருக்குது, நம்மளோட இதயத்தில் வைக்கிறது அக்கிரமமாக இருக்குது. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் சொல்கிறாரு, உன் அக்கிரமத்தை அகற்றி உன் சத்துருக்களை உன் இடத்துல விலக்கி துரத்தி விடுறாரு. விட்டு சத்துரு இருக்கிற சத்துருவெல்லாம் துரத்தி விடுறாரு. அதுக்கப்புறம் பாருங்கள், உன் நடுவில் இருக்கிற ராஜா, உன் நடுவில் இருக்கிறார் அவர். நம்ம நடுவில் இருந்தால் அவர் பரிசுத்தர். அவர் நம்ம பக்கத்தில் இருந்தால் எப்படிப்பட்ட மகத்துவம்ல. மோசே வந்து எப்படி இருந்திருக்கு? மோசேக்கு முகமாக பார்த்த மோசேக்கு செத்து போய் பொழைச்சிருக்காரு மனுஷன் உண்மையை சொன்னான். அந்த இடத்துல மோசே விழுந்து கிடந்திருக்காரு, பார்க்க முடியல. ஒருவரை சேரக்கூடாத ஒளி அவர். மகத்துவமுள்ள ராஜா அவர் நம்மோடு இருக்கணும்னா நம்மளோட அக்கிரம் அகற்றப்படணும். அதுக்கப்புறம் சத்ரு நம்ம விட்டு இன்னொன்று துரத்தப்படணும். பாவம் இருந்தால் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பாவம் தொடர்ந்து வந்து பிடிக்கும். ஒரு குறிப்பிட்ட 2011ஆம் ஆண்டு ஒரு பேர் அவர் சொல்ல விரும்பலை, ஒரு நல்ல ஒரு மனுஷன் திடீர்னு ஒரு பிலிசூனியத்தில் பாதிக்கப்படுறாரு. பிலிசூனியத்தில் பாதிக்கப்பட்டோடனே பாருங்க, நாங்களாம் சின்ன பசங்க, நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு 14-12 வயசு எங்களுக்கெல்லாம் இருக்கும். இப்போவும் ஊழியம் அம்மா செஞ்சுட்டுருக்குறாங்க. அவங்க அம்மா ஊழியத்துக்கு வந்து ரொம்ப 28 வருஷம் ஆச்சு ஊழியத்துக்கு செஞ்சுட்டுருக்குறாங்க அம்மா. அப்போது அந்த நாட்களில் இந்த சகோதரர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, எங்கள் வீட்டில் வந்து ஜெபத்துக்கு வராரு. அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவருக்குள்ள இருக்கிற ஒரு விழிசுனிய போராட்டம், அவருக்கு விரோதமாக செய்யப்பட்ட விழிசுனிய போராட்டம். அவர் வாந்தி எடுத்தார்னா, அந்த வாந்தியில் நீங்கள் கற்பனையோ, இது கட்டுக்கதையோ இல்லை, நீங்கள் கேட்குறது விபத்தமாக இருக்கலாம், இது உண்மை நடந்த விஷயம், நான் கண்ணால் பார்த்த விஷயம். அவர் வாந்தி எடுத்தார்னா, இந்த தையல் குத்துற ஏர்ஃபின்னு, குண்டூசி இதெல்லாம் வருங்க வாமிட்டில். இதுக்கு எப்படி கேட்குறீங்க அப்படின்னா, விபத்தமாக இருக்குல்ல, நாங்கள் கண்ணால் பார்த்தோம். இப்போது அவர் வாமிட் எடுத்தாருன்னா ஈரல் வரும், கறி வரும். அவரோட வாமிட்டில் கறி, பச்சை ஸ்மெல்லோட கறி வரும். அந்த மனுஷன் அவருடைய ஒவ்வொரு முறை மரண நேரத்தில் இயேசு சமூகத்தில் வந்துடுவார். மரண நேரத்தில் ரொம்ப முடியாத நேரத்தில் வந்துடுவார். அம்மா அப்பா ஜோம் பண்ணி அவருக்காக திறப்பில் நின்று அந்த கட்டுகளை ஜோம் பண்ணாங்க. அவர் கர்த்தர் அக்கிரமத்தை நீட்டினார், அந்த பிலிசூனியத்தை உடைச்சார், சத்துரு விளக்குனார். அந்த மனுஷன் உயிரோடு இருந்தார். அந்த மனிதன் தேவனுக்குள்ள உயிரோடு இருந்தார், கர்த்தருக்குள்ளே பிடிச்சிட்டு இருந்தார். அப்போது நம்மளோட அக்கிரமத்தை கர்த்தர் அகற்றிட்டாருன்னா, நம்மளுக்கு விரோதமாக